இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக அவங்க கூட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் தூசி தட்டி கடந்த ஒரு புக்கு. இந்த 2 நாள் நான் லீவ் வீடியோஸ் எதுவுமே போடலை. சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒரு 2 days கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ இந்த 2 daysல வந்து நான் ஏதாவது ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு புக்கு என் கூட ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் அந்த புக்கில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப இதாகப்பட்டுச்சு. நான் பாதி தான் வந்திருக்கேன்னு, அந்த பாதியில் வந்து இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஏன் கூட பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதோ, யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறதோ, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு நல்லா முன்னேறி இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்குள்ளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அட்ரினலின் ரஷ் மாதிரி, பம்ப் மாதிரி பயங்கர ஸ்பைக் ஆகும். அன்றைக்கி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம். அன்றைக்கி உட்காந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கன்னா அன்றைக்கி உட்காந்து வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 செட்டு டிஐ சால்வ் பண்ணுறது, இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட் போடுறது, ரீசனிங்காக ஒரு 5-6 பசில் சீட்டிங் சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க. நானும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இவ்வளோ பிளான் பண்ணி வந்து ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றப்ப நம்மளோட பிராண்டி இப்படி கொண்டு போகணுன்ட்டு நான் உட்காந்து அன்றைக்கி நிறைய வீடியோ போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்து நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்த நாளே நானும் டயர்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக அந்த புக்கில் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெய்லி 1% சேஞ்ச் கொண்டு வாங்க. ஒரு நாளில் 100% சேஞ்ச் கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெரி நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமாக நம்ம ஜிம் போய் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போவோம். அன்னைக்கு வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிரும், கை வலி கால் வலின்ட்டு போகவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல இருப்போம். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி 1% வந்து நீங்கள் சேஞ்சை வந்து கொண்டு வாங்க ஒரு விஷயத்தில். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே நம்மளுக்கு எதனால வந்து கிளியர் பண்ண முடியல, மெயின்ஸ் நிறைய பேருக்கு இதாகிடுது, மெயின்ஸில் போயிட்டு வெளில வரும். ஸோ அந்த விஷயம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருந்தே ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு மெயின்ஸ் டெஸ்ட்டு சால்வ் பண்ணணும்லாம் கிடையாது. அது பண்ணோன்னா வெக்ஸ் தான் ஆகும். அதுக்கு பதிலாக எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணணும் தான். ஆனால் வந்து அதை மட்டும் வைக்காமல் டெய்லி உங்களோட லைஃப்பில் 1% சேஞ்ச் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு டிஐ சால்வ் பண்ணலாமா, ஒரு கேஸ்லெட் சால்வ் பண்ணலாமா, ஒரு மெயின்ஸ் லெவல் பசில். ஸோ இந்த ப்ரிலிம்ஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ஒரு கோல் நம்மளுக்கு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு டெய்லி 1% நம்ம சேஞ்ச் கொண்டு வருவோம். டெய்லி ஒரே ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேசேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணலாம், அதில் நீங்களே கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ஒரு 1% சேஞ்ச் கொண்டு வர்றது நம்மளுக்கு இனிஷியல் டேஸில் அது நம்மளுக்கு எஃபெக்ட் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்மளுக்கு வந்து இது வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டவுட் தான் வரும். இது எப்படின்னா நம்மளுக்கு போயிட்டு எக்ஸாமில் வந்து ரிசல்ட்டை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி டவுட்டு தான் வரும். ஆனால் ஒரு விஷயம் அதில் கொடுத்துருந்தாங்க, ஒரு உட்கட்டர் எடுத்துக்கோங்களே, அவங்க வந்து இதை மரத்தை வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை எஃபெக்டே ஆகாது. அந்த இடத்துல ஒரு கீறல் கூட விழுந்திருக்காது. அது 100 தடவை 150 தடவை பண்ணுறப்ப திடீர்னு ஒரு கட்டில் வந்து அது அப்படியே சாயும். ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து சின்னதாக அந்த 1% சேஞ்சை நம்மளோட லைஃப்பில் கொண்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதோடைய ரிசல்ட் மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு அது உண்மையிலே எனக்கு ரொம்ப என் கூட ரிலேட் ஆச்சு. ஏன்னா நிறைய டைம் நானும் அப்படி தான் பண்ணுவேன். டக்குன்னு ஏதோ ஒரு மோட்டிவேட் ஆவேன், அன்றைக்கி வந்து நிறைய வீடியோ போடணும், நிறைய இது பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். அது வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு டயர்ட் ஆகிடும். திடீர்னு வந்து நான் நல்லா உள்ளே வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ யூடியூப்குள்ளேயோ ஸ்க்ரோல் பண்ணுறது ஏன் வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இல்லை என்னோடதுல எவ்வளோ வியூஸ் போகுது, நம்ம அடுத்து என்ன போடலாம், கண்டென்ட் போடலான்றதுக்கு பார்க்குறதுக்கு தான் போவேன். நான் எந்த நேரத்தில் போடன்னு தெரியல, வேறு ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா டைம் ஆகிடும், பாப்பா வர்ற டைம் ஆகிடும் ஈவினிங். ஸோ நிறைய அனாவசியமான ஹேபிட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒரு நாளில் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைப்போம். பட் நிறைய டைம் நம்ம அதில் ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ இன்றைக்கிருந்து ட்ரை பண்ணுங்கள் 1% சேஞ்ச். அந்த 1% சேஞ்சுன்றது ஈவன் தோ ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து ஒரு விஷயம் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறுறப்போ நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து பயங்கரமாக சால்வ் பண்ணணும்லாம் இல்லை. எப்போவுமே ப்ரிலிம்ஸுன்றது நீங்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணிடுறீங்க,
படிச்சிடுறீங்க. ஆனால் அதை தாண்டி மெயின்ஸ்ன்னு வர்றப்போ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வந்து நம்ம மெயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் டெய்லி ஒரு மணி நேரத்தில் ஒரு டிஃபிகல்ட் லெவல், மெயின்ஸ் லெவல் பசில், ஒரு சீட்டிங், ஒரு இன்புட் அவுட்புட் சீரீஸ் சால்வ் பண்ணுறோம், ஒரு கேஸ்லெட் சால்வ் பண்ணுறோம். மெயின்ஸ் லெவலில் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 20 நிமிஷம் மெயின்ஸ் லெவல் சால்வ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வாங்க. அது உங்களுக்கு லாங் டேர்மில் பயங்கர எஃபெக்ட் தரும். ஸோ இது எனக்கு ரிலேட் ஆச்சா என்னன்னு தெரில, பட் எனக்கு வந்து பயங்கரமாக எனக்கு இது ரிலேட் ஆச்சு. இன்னும் 2-3 விஷயம் அந்த புக்கில் இருந்துச்சு. அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக் தான். ஸோ அது வந்து நான் அடுத்தடுத்து நான் ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னலாம் ரிலேட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ முக்கியமாக நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு 10 மணிக்கு ரெக்கார்டட் வீடியோ தான் கம்ப்ளீட்டாக ப்ரீமியராக இருக்கும். பட் உங்களோட அப்கமிங் IBPS PO எக்ஸாமுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆன மாதிரியான ஒட்டுக்கா ஒரு கம்ப்ளீட் சீரீஸாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வந்துருங்க. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ன்னு போடுங்க. ஸோ டாடா பை, see you guys.